கடவுளின் சொல்லை கேட்டு அங்கு அந்த பாவத்திலிருந்து நாம் மீட்கப்படுவதற்கு காரணமாக மாட்டார். அந்த ஏவாள் நான் கடவுளை போல் ஆக வேண்டும் என்று நினைக்கிறார். இந்த புதிய ஏவாள் மரியாள் நான் ஆண்டவரின் அடிமை என்று முழுமையாக தன்னை ஒப்புக்கொள்கிறார். அந்த தாழ்ச்சியினால் இன்றைக்கு மீட்பை பெற்றிருக்கிறோம். எனவே இன்றைக்கு நாம் அந்த தாய்க்குள்ளாக எடுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் இருக்கிறது. ஒன்று, தாழ்ச்சியோடு நாம் வாழலாம். எந்த சூழ்நிலையிலுமே நாம் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையில் சென்றாலும் அன்னை மரியாதை போல தாழ்ச்சி எனக்கு இருக்கிறார். இன்றைய வாசகத்தில் பார்க்கிறோம். அன்னை மரியாள் கடவுளை புகழ்ந்துரைக்கிற போது சொல்கிறார், நெஞ்சில் செருக்குற்றோரை அவர் சிதறடித்தார், தாழ்நிலையில் இருந்தோரை அவர் தூக்கிவிட்டார். அப்போ அந்த தாழ்ச்சியோடு நான் வாழ்கிற போது கண்டிப்பாக விண்ணகத்திற்கான ஒரு வாழ்வை நான் வாழ ஆரம்பிக்கிறேன். இரண்டாவது, இந்த தாய் வாழ்ந்து காட்டியதை போல நம்முடைய வாழ்வு கடவுளின் திருவுளப்படி இருக்கப்படும்.